ஒரு காலம் வரைக்கும் தான் கர்த்தர் காத்திருப்பார். அதற்கு பிற்பாடு நமக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு அந்த இடத்திலே வேறொரு மனிதனை கர்த்தர் நிறுத்துவார். ஆம் பிரியமானவர்களே, கடைசி நாட்களிலே பலவிதமான உபதேசங்களிலே அலைவுபட்டு அலையாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி தங்களுடைய இச்சைக்கேற்ற போதகர்களை சேர்த்துக் கொள்ளுகிற கூட்டத்திலே நீங்களும் இராதபடி தேவன் விரும்புகிற சத்தியத்திலே நிலைநிற்கவும் வேதம் நமக்கு காட்டுகிற வழியிலே நாம் செல்லவும் விரும்பும் பொழுது அநேக உபத்திரவங்கள் வரலாம், அநேக போராட்டங்கள் வரலாம், அநேக காரியங்கள் நம்மை தடை செய்யலாம். ஆனால் ஒன்றிலும் மருளாதிருக்கவும் தேவன் நமக்கு முன்னே நடந்து போயிருக்கிற அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கவும் கிறிஸ்து நமக்குள்ளே தருகிற பலத்தினாலே இன்னும் அதிகமான ஒரு ஓட்டத்தை ஓடவும் நாம் ஒரு தீர்மானத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம் இஷ்டம் போல உலகத்தோடு இசைந்து வாழுகிற வாழ்க்கை அல்ல. இரட்டை வாழ்க்கை என்பது, இரண்டு விதமான வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஆபத்து மிகுந்த ஒரு ஜீவிதம் தான். இரண்டு விதமான வாழ்க்கை வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனத்தினிடத்திலே எலியா ஒரு அறைகூவல் விடுகிறான், ஒரு சேலஞ்ச் பண்றான். கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. ஆக இந்த நாளிலும் அதே அறைகூவல் தான் கர்த்தர் விடுகிறார். இந்த தேவன் எங்கே என்று சொல்லுகிற கூட்டத்தை கர்த்தர் விரும்பவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை சார்ந்து நிற்கிற ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார்.